ஹே கைஸ், ஊரில் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எப்போவுமே தசரா டைமில் பார்க்குற செட்டை வந்து இந்த டைம் நாங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தோம். உடனே ஒரு வீடியோ கேப்சர் பண்ணியாச்சு. எங்கள் ஊருக்கு போனாலே அந்த செம்மண்ணில் தான் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அங்கே எடுக்க முடியல, சரியான வெயில். ஸோ வீட்லேயே வந்து வீடியோ கேப்சர் பண்ணது எங்கள் அண்ணி தான் என்னை குழிக்குள்ளே நிற்க விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் கிளம்பிட்டு எங்கள் ஆச்சி ஊருக்கு வந்து நாங்கள் புறப்பட்டோம். அப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நார்க்கட்டில். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒயர் யூஸ் பண்ணி தான் கட்டில் மேக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நார்க்கட்டில் இருந்துச்சு. என்னதான் மேக்கப் போட்டால் பூ வச்சாதான் பெண்மை லுக் வருது. நாங்கள் போனோன்னே எங்கள் அத்தை வந்து நெருக்கமாக கட்டி வச்சிருந்த பூ வந்து கொடுத்தாங்க. எங்கள் ஊருக்கு போனாலே கோவிலாக போனோம்னா நம்ம வந்து திருநீர் மலையாக தான் இருக்கும் மூஞ்சில் தலையிலேன்னு. இந்த டைமும் அப்படி தான். இந்த டைம் ஆனால் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் பேர் கோயிலில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் அங்கங்கே உட்காந்து குரூப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க, காசிப்ஸ். சில பேர் டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கோயிலில். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்ட்டு இருந்தோம். சாப்பாடு வரதுக்கு லேட் ஆனதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து பொரிச்ச பரோட்டா தான் ஃபேமஸ். பட் வந்து அந்த டைமில் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து சாதாரண பரோட்டாவும் அதுக்கப்புறம் கல் ஊத்தாப்பமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக வந்து ஐஸ்கிரீமோடு முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் பணியாரம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க 1 மணி பூஜைக்காக. நான் வந்து திருட்டுத்தனமாக ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் என்னையே லாக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பார்த்தீங்களா, கையை பிசைஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு பாட்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொஞ்சம் வந்து சுட்டு முடித்தேன். எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து எங்கள் சித்தி பொண்ணு என்னோடய சிஸ்டரை வந்து அனுப்புனாங்க. ஆனால் அவள் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறத ஹெல்ப் பண்ணாலே தவிர அதில் எனக்கு வந்து பணியாரம் சுட ஹெல்ப் பண்ணல. எல்லோரும் சேர்ந்து என்னை தனியாக மாட்டி விட்டாங்க. ஆனால் ஃபைனலாக அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். அப்புறம் நான்லாம் போய் தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து 1 மணி வரை இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. இப்படி தான் அந்த டே போச்சு. நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா பை.